ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோயினும் லாயரும் சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு அப்படியே பார்க்ல விளையாடி இருப்பாங்க. கடைசியில பார்த்தா லாயர் ஹீரோயின் வீட்டுல இருந்து கண்ணு முழிக்கிறாரு. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பில்டிங்க்கு கீழே உட்காந்துருக்காங்க. கொரியால எல்லா அபார்ட்மெண்ட் முன்னாடியுமே ஒரு கேட் வச்சிருப்பாங்க. பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓபன் பண்ணணும். இவங்களுக்கு அதுவும் தெரியல, ஹீரோயினோட அபார்ட்மெண்ட் நம்பரும் தெரியல. ஹீரோயினுக்கு போன் பண்ணலாம்னா அவ எடுக்க மாட்டேங்கிறா. அந்நேரம் அங்க ஏமி வந்து நீங்க எந்த ஃப்ளோர் போறீங்க, யாரை பார்க்க போறீங்கன்னு கேக்குறா. அவங்களும் ஹீரோயினை பார்க்க போறோம்னு சொன்னோன்னே, நீங்க அவங்க அம்மா அப்பாவா? நான் அவங்களுக்கு மேல் வீட்டுல தான் குடியிருக்கேன். அவங்க இப்ப ஸ்கூல் கிளம்புறதுக்காக பிஸியா இருப்பாங்க, வாங்க நான் கூட்டு போறேன்னு கூட்டு போறா. இன்னொரு பக்கம் நம்ம லாயரை பார்த்தா ஹீரோயினோட ட்ரெஸ் வேற போட்டிருக்காரா. அவருக்குனா என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அவரே அடிச்சு யோசிச்சு பாக்குறாரு. அப்புறம் மெதுவா கதை திறந்துட்டு வராரு. ஹீரோயின் ட்ரெஸ்ன்றதுனால அவருக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஜே அவரை பார்த்தோன்னே ஒரு ஹாய போட, ஜே எப்பவுமே யாரை பார்த்தாலுமே மரியாதையா பேசுவான். ஹாய் பாய் சொல்றது அவன் வழக்கம். அப்புறம் அப்படி ஹீரோயினை பார்த்தா அவ, உங்க ட்ரெஸ் கொஞ்சம் ஈரமா இருக்கு, காஞ்சோடனே போட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே அங்க தங்கச்சியும் வர, எல்லாரும் நிக்கிறது அவருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்பதான் அவருக்கு லைட்டா ஞாபகம் வருது, 2 பேர் நேற்று குடிச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல, நம்ம லாயர் தான் ரொம்ப குடிச்சிருப்பாரு. ஹீரோயின் கை தாங்களா கஷ்டப்பட்டு அவர் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டா. ஆனா வீட்டுல பாஸ்வேர்ட் போடணும்ல, பாஸ்வேர்ட் கேட்டா அவர் சொல்லவே மாட்டாரு. காதலிக்கவே கூடாது, அதெல்லாம் ஒருத்தே கிடையாது அப்படின்னு புலம்பிட்டே தான் இருக்காரு. இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. திரும்ப பாஸ்வேர்ட் கேட்டா அவர் சொல்ல மாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து, எந்திரிங்க கொஞ்சம் பாஸ்வேர்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, பாஸ்வேர்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்துல வந்து ஏதோ ரொமான்டிக்கா வரான்னு பார்த்தா டபக்குன்னு வாந்தி எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுல கூட்டு போய் கிளீன் பண்ணி விட்டுருக்கா. மத்தபடி வேற எதுவும் நடக்கல. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அப்பா வேற வந்துட்டு இருக்காங்க. லிப்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஏமி கிட்ட நல்லா பேசுறாங்க. அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு அவங்க அம்மா கேட்க, அவளை ஆமான்னு சொல்ல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, என் பிள்ளைக்கு மட்டும் ஆக மாட்டேன்னு சொல்றாங்க. ஒண்ணு வேலைன்னு சொல்லி கல்யாணம் பண்ண மாட்டேக்கு, இன்னொன்னு கல்யாணம் பண்ண போற நேரத்துல டிவோர்ஸ் பண்ணிருச்சு. என் பிள்ளைல என்ன சொல்ல, சரிமா உன் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, என் மூத்த பொண்ணுக்கு ஏதாவது நல்ல பையன் இருந்தா பாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க அப்படி மேல பார்த்தா லாயருக்கு அதுக்கு மேல அங்க இருக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. என் ட்ரெஸ் காயட்டும், நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாரு. இருங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக, இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டா கதவு திறக்க, முன்னாடி ஹீரோயினோட அம்மா அப்பா அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஹீரோயின் வீட்டுல இருந்து ஒரு பையன் வரான், அது ஹீரோயினோட ட்ரெஸ்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் தங்கச்சி கொரியாக்கு வந்ததே அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. இதுல இந்த ஏமிக்கு மட்டும் நல்ல சிரிப்பு, அது கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல. இப்ப அப்படி லாயரே உள்ள கூட்டிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஹீரோயினோட அம்மாக்கெல்லாம் செம்ம கோவம். சரி இப்ப யார் சொல்ல போறது அப்படின்னு சொல்லிட்டு லாயரை பாக்குறாங்க. ஹீரோயின் உடனே அவரை பத்தி சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, அவர் ஏத்த வீட்டுலதான் இருக்காரு, நேத்து ரொம்ப குடிச்சிட்டாரு, அதனாலதான் இங்க இருக்காரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஏன் இங்க இருக்கணும்னு சொல்லும்போது, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வேலை பாக்குறோம், அதனாலதான் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹீரோயின் தங்கச்சியை பார்த்து, அப்புறம் இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, அவன் அப்படியே போய் அள்ளி விடுறா. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு 60வது பிறந்தநாள் வருதுல்ல, அதான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு, வயசாகிறதுல ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஒண்ணு கண்ணுமிக்காம போய் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, டக்குனு ஹீரோயின் வாய போத்திக்கிட்டா. இந்த வாரம் தான் வந்தேன், நானும் அக்காவும் சேர்ந்து உங்களுக்கு பிறந்தநாள் பார்ட்டி வைக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம், ஆனா என்ன பண்ண மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பா ஒண்ணு, நீ போன வாரம் தான் வந்தியா, அப்புறம் ஏன் இவ்வளவு லக்கேஜ் இருக்குன்னு கேட்க, இல்ல நான் ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன், அப்பப்போ ஹோட்டல் போவே இங்க வந்திருப்பேன், அக்கா யாரையும் டேட் பண்றா, அதனால அவளுக்கு பிரைவசி கொடுக்குறேன் அப்படின்னு அவளை மாட்டி விட்டா. லாயர்லாம் முழிக்கிறாரு. ஹீரோயினோட அம்மா அப்பா லாயரை தான் டேட் பண்றான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்நேரம் கரெக்டா ஜே வந்ததுனால எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. அப்படியே அவனை கொஞ்சம் போயிட்டாங்க. அவனும் அழகா பேசுவானா, ஹாய் பாட்டி ஹாய் தாத்தான்னு சொல்லவுமே அவங்க மனசெல்லாம் இறங்கி போச்சு. அப்படி இன்னொரு பக்கம் ஹன்னாவை பார்த்தா, ஹன்னாவோட பொண்ணு சைக்கிள் உடஞ்சு போச்சான், அதனால செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வெப்சைட்ல வாங்கியிருக்கா, பணம் எல்லாம் போட்டா போல. ஆனா அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி ரிப்ளை பண்ண மாட்டுது. ஹஸ்பண்டும் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு கேட்க, 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்றா. 10 நிமிஷமா, நான் கூட 1 மணி நேரம் ஆச்சுன்னு நினைச்சேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்ல, இவ ஒண்ணு இந்த வெப்சைட்லாம் 10 நிமிஷம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயின் தான், அவங்க வீட்டுல அவ சொல்லி பாக்குறா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு. அப்போ ஹீரோயினோட அப்பாவும், அப்புறையே உன்னோட ட்ரெஸ் அவர் போட்டிருக்காரு, சரி உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்க, எனக்கும் ஹீரோயின் வயசு தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரே வயசா இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்கன்னு. அப்புறம் லாயரும் சொல்லி பாக்குறாரு, நாங்க 2 பேரும் லவ் பண்ணலாம் இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா எதுவுமே கேட்காம, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்லாம் கேட்க,
ஆமா நான் லாயரா இருக்கேன், எத்த வீடு தான் என்னோட வீடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு முத கொண்டு விசாரிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த வர பர்த்டே பார்ட்டி இருக்கிறதாவும் நீங்க கண்டிப்பா வரதாவும் இன்வைட் பண்ண அவரும் சரின்ட்டு அப்படி கிளம்புறாரு. ஹீரோயின் வெளியில வந்து சாரி கேட்டுட்டு, நீங்க பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்லாம் அவசியம் இல்ல, எங்க அம்மா அப்பா ஏதோ என்னை பத்தி கவலையில இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லாவே புரியுது, என்னோட அம்மா அப்பா இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் நீ இன்னைக்கு வேலைக்கு வர வேணா, உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் அப்படியே அண்ணா வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏமியை பாக்குறா. அப்புறம் அவ பொண்ணுக்கு ஒரு சைக்கிள் வாங்கினால அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. சைக்கிள்லாம் சைக்கிள் இல்ல, இந்த ஸ்கூட்டர் போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். அப்ப ஏமியும் இன்னைக்கு காலையில ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வீட்டுல நடந்ததை சொல்றா. அப்புறம் அப்படி ஹீரோயினை பார்த்தா நைஸா தனியா நின்று ஜேவோட ஸ்கூலுக்கு போன் பண்ணி இன்னைக்கு அவன் தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, அதனால அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு இன்ஃபார்ம் பண்றா. அதே நேரம் ஹீரோயின் தங்கச்சி வேலைக்கு போலாம் அப்படின்னு நைஸா கிளம்ப, நீ என்ன லீவுக்கு தானே வந்திருக்க, அப்புறம் எங்க போற அப்படின்னு கேட்டா, இல்ல லீவுக்கு தான் வந்திருக்கேன், அப்புறம் அப்படி எனக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப்பும் இருக்கு, அதுக்காகவும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா உடனே, நினைச்சேன் நீ என் மேல ஒரு பாசத்துலயே வந்திருப்ப, உனக்கு என்ன விட உன் வேலை தானே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அவளும் இல்ல நான் உங்க பர்த்டேக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவங்க ஒண்ணு மத்த அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சமாவது பாருங்க, அவங்க அம்மா பர்த்டேக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க, ஆனா நீங்களும் தான் இருக்கீங்களே, என் பிள்ளைங்கள் தான் இருக்கே அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு இதே வேலைமா, நீங்க இப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறா. அப்புறம் ஹீரோயினை பார்த்து, உன் முகம் ஏன் இப்படி இருக்கு, உனக்கு என்ன அவ்வளவா வயசாயிடுச்சு, அதுக்குள்ள இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவளை உட்கார வச்சு ஃபேஸ் பேக் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி ஏமி வீட்டுல ஹன்னா ஏமி அப்புறம் ஹீரோயின் 3 பேர் உட்காந்து பேசுறாங்க. ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஏமி இருந்துட்டு இதை ஒரு சான்ஸா எடுத்து லாயரையே கரெக்ட் பண்ணிட வேண்டியதானு கேக்குறா. அப்ப அண்ணாக்கு ஒரு மெசேஜ் வருது, அந்த செல்லர் தான் அப்படின்னு நினைச்சு டக்குன்னு எடுத்து பார்க்க வேற ஏதோ போல, ஆனா கடன்னு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் என்னன்னு கேட்டா, நான் ஒருத்தங்களை ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏமி இருந்துட்டு அவ ஏமா செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கணும்னு நினைச்சு காசெல்லாம் கொடுத்துட்டா, ஆனா ஏமாந்துட்டா அப்படின்னு சொல்ல, அவர் ரிப்ளை பண்ணுவா, நாங்க நேர்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன காட்டுறா. பார்த்தா இவன் மட்டும் தான் மெசேஜ் பண்ணிருக்கா, அங்கிருந்து ஒரு ரிப்ளை கூட வரல. நான் 3 என்றதுக்குள்ள நீங்க ரிப்ளை பண்ணல, நான் போலீஸ்க்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3, 2, 1.5 எல்லாம் அனுப்பி வச்சிருந்திருக்கா. ஹீரோயின் இதெல்லாம் ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹன்னாவால ஏத்துக்கவே முடியல, அவ ஏமாந்ததை ஒத்துக்க மாட்டா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, யாரான்னு பார்த்தா ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தூங்கிட்டியான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, இவன் என்னடா மெசேஜ் பண்ணிருக்கான்னு. அப்புறம் அப்படியே அங்க கிம்ப பார்த்தா அவன் சொல்லலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருக்கான். இங்க அப்படி ஹீரோயினோட ஹஸ்பண்ட பார்த்தா அவன் ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டான். நல்லா சரக்கு அடிச்சிருப்பான் போல, போதையில தான் நின்றுட்டு இருக்கான். கரெக்டா லாயர் அண்ணாரு வேலையை முடிச்சுட்டு வர அவன் பாஸ்வேர்ட் தெரியாம தண்ணீர் நிக்கிறானா. என்னாச்சு சார், எந்த பில்டிங்க்கு போனோம் அப்படின்னு கேட்க, நான் 16வது பில்டிங்க்கு போனோம்னு சொன்னவன் டக்குனு இல்ல நான் 6வது பில்டிங்க்கு போனோம் அப்படின்னு சொல்றான். 16வது பில்டிங்ல ஹீரோயின் வீடும் லாயர் வீடும் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் அப்படி லாயரே நான் கூட்டு போறேன்னு சொல்ல, அப்போ லாயர் கிட்ட நான் கொஞ்சம் சரக்கு அடிச்சதுனால மறந்துட்டேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவன் கையில ஒரு பொக்கே வச்சிருந்திருப்பான், அதுல ஒரு ரோஸ் எடுத்து கொடுக்குறான். லாயர் இவனுக்கு ரொம்ப நல்லவன்லாம் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அப்ப இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் ஹீரோயினுக்கு நான் உன் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கான். அவன் உடனே அவன் அம்மா கிட்ட, இந்த சாப்பாடுலாம் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு, அதை நான் கொண்டு வெளியில கொட்டிட்டு வரேன்ட்டு போறா. ஆனா வெறுங்கையை வீசிட்டு போறா. அவங்க அம்மாவும், பாரு இந்த நேரத்துல சாப்பாடை கொட்ட போறேன்னு வெளியில போயிட்டு அது வெறுங்கையை வீசிட்டு போறா பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க ஹீரோயின் அவ எக்ஸ் ஹஸ்பண்ட பாத்துட்டா. டக்குன்னு இந்த ஸ்டெப்ஸ் பக்கம் தள்ளி விட்டுட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு கிறுக்கா அப்படின்னு கேட்க, அவன் பொக்கையை கொடுத்து நாம திரும்ப ஆரம்பிப்போம்னு சொல்றான். அவன் ஒரு பொண்ணு கூட ஏமாத்தினால அந்த பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணிட்டானா. இப்ப இவ மட்டும்தான் இவனுக்காக இருக்கலாம், அதனால இவகிட்ட வந்திருக்கான். இவன் ஒண்ணு அவ இல்லைன்னா நானான்னு கத்துறா. இவன் ஒண்ணு நீ எப்படி என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு முன்னாடி இவன் எதுவுமே பேச மாட்டால, இப்ப திட்டின உடனே இவனுக்கு கஷ்டமா இருக்கான். சும்மா இந்த சீன்லாம் போடாத கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி பார்க்க அவன் கீழே விழுந்து முட்டு போட்டு, எனக்கு இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்துச்சுல அதே மாதிரி பண்ணி இந்த வீட்டுல வாழ்வோம் அப்படின்றான். ஆனா அவ கேட்காம போயிட்டா. அப்புறம் அப்படியே அண்ணாவை பார்த்தா அவன் இங்கேயே போயிட்டு இருக்கா. அப்ப அங்க ஏமி வரா. எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் தான் அந்த சைக்கிள் சொல்லியிருந்தேன்ல 4 மணிக்கு அவளை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வரவே இல்லை. அண்ணாக்குனா ரொம்ப கோவம், என்னை இப்படி ஏமாத்திட்டாலே, 1 மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏமியும், நான் தான் சொல்றேன்ல அது ஃப்ராடு, நீ ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்ல, நாம அந்த பொண்ணை கண்டுபிடிப்போமான்னு ஏமி சொல்றா. அண்ணாவும், கண்டிப்பா செய்வோம், அவன் இப்படி ஏமாத்திட்டால, நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன், இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்ல,
ஏமி உடனே நானும் வரேன், இதெல்லாம் ஜாலியா இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனே போனதில்லைன்றா, அவ பேரும் அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருக்கு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா லாயர் கிட்ட தான் போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு. அவர் வேற ஏதோ யோசனையில இருக்காரு. அண்ணாவும் போனை காமிச்சு இங்க பாருங்க, எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அவர் இதுக்கு தீர்வு சொல்லுவாருன்னு பார்த்தா, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டுமா, 60வது பிறந்த நாளுக்கு நம்ம என்ன கிஃப்ட் பண்ணலான்னு கேட்குறாரு. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினோட வீட்டில் எல்லாருமே பார்ட்டிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லாயர் பார்ட்டி நடக்கிற ஹோட்டலுக்கே வந்துட்டாரு. அவர் உள்ள வரும்போது இந்த ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் அங்கே எங்கே ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு நிற்கிறான். ஹீரோயின் பேரை சொல்லி அவங்க பேரில் ஒரு ரூம் ரிசர்வ் ஆயிருக்குல, அவங்களோட ஹஸ்பண்ட் நான் தான், என்ன ரூம்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். லாயருக்கும் நேற்று அவனை பார்த்தமேன்ற ஞாபகம் வருது. ஒருவேளை 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களோன்னு தோணுது. அதனால அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ ஹீரோயினோட ஃபேமிலியா அப்படியே ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினோட அம்மாவும் பாரு, மற்றவங்க 60வது பிறந்தநாள் கொண்டாடும் போது எப்படிலாம் கொண்டாடுவாங்க, பொண்ணுங்க அவங்க புருஷங்க பேர பிள்ளைங்கன்னு, ஆனா எனக்கு தான் ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்ல, ஜே ஒன்னு பாட்டி உங்களுக்கு தான் நான் இருக்கல அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே பாசத்துல அவனை பிடிச்சி ஆமாடா நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள கூட்டு வராங்க. எல்லாரும் உட்காந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கல, அங்க ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வரான். நீ இங்க என்ன பண்ற, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ஹீரோயின் திட்ட. ஹீரோயினோட அப்பா சரி வந்துட்டானேன்னு அவனை உட்கார சொல்றாரு. அவன் ஹீரோயினோட அம்மாவுக்கு பொக்கெல்லாம் கொடுத்துட்டு, இந்த ரூம் எல்லாம் நான் தான் இப்படி அலங்காரம் பண்ண சொன்னேன், நல்லா இருக்குல்ல, காலையில இங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல இதை பத்தி பேசினேன் அப்படின்னு சொல்றான். யாருக்குமே விருப்பம் இல்ல, இருந்தாலும் வந்துட்டானேன்னு சொல்லி அலோவ் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் வெளியில லஞ்சு போலான்னு பாக்குறா. அப்ப ஹீரோயின் தங்கச்சி தான் உட்காரு அம்மாக்காக உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறா. உடனே ஹீரோயினோட ஹஸ்பண்டும் கீழே முட்டி போட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நாங்க திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் நாங்க திரும்ப ஆரம்பிக்கிறோம், நான் இனிமே கரெக்டா இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அம்மா ஒண்ணு மனுஷங்கன்னா தப்பு பண்ணதான் செய்வாங்க, நீ திரும்ப யோசிச்சு பாருமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினுக்குலாம் ரொம்ப கோவம் வருது. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, நீங்க என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்களா, நான் எதுக்காக டைவர்ஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அவங்களுக்கு தான் தெரியாதுல்ல, அவன் ஏமாத்துறான்னு. அவன் சொல்ல வரதுக்குள்ளே டக்குன்னு அவன் எல்லாமே என்னோட தப்பு தானே அவன் பேச பாக்குறான், அவளை பேச விடாம. ஹீரோயினும் கத்துறா, நான் அவன் டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க லாயர் வராரு. அவர் தான் போயிட்டாரே, திரும்ப எதுக்கு வந்தாரு அப்படின்றது தெரியல, நான் லேட்டா வந்துட்டனோ அப்படின்னு சொல்லி அவரும் உள்ள வந்து உட்கார. இப்ப ஹீரோயினோட அம்மா இவங்க 2 பேரையும் பார்த்து, நான் எதையுமே இப்ப சொல்ல முடியாது, நான் எனக்கு பெருசா எதிர்பார்ப்புலாம் இல்ல, ஹீரோயின் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்ல, இந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு அவன் ஹேண்ட்ஸமா இருக்கான்ற மாதிரி ரொம்ப பீத்துறான். லாயரும் நக்கலா சிரிக்கிறாரு. ஹீரோயின் ஒரு கல்ப் அடிச்சுட்டு தைரியத்தை வர வச்சுட்டு, அம்மா இது வரைக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது நீ என்ன பண்ணீங்க, அது தப்பா இருக்கு இது தப்பா இருக்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு கடைசியில் இவ கல்யாணம் பண்ணிக்க வச்சிங்க, அது மட்டும் இல்லாம என்ன குத்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப என்ன நானா தப்பு, எல்லா விஷயத்திலயும் நான் தான் வில்லனா இருக்கேன்ல, உங்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன், இவ்வளவு தூரம் பெத்து வளர்த்த எங்களுக்கு தெரியாதா, எங்க கிட்ட கேட்க மாட்டீங்களா, நீங்க தனியாவே வாழுங்க, அதுதானே உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு எல்லாம் குடும்பம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவளும் நான் அவனை டிவோர்ஸ் பண்ணதுக்கு காரணம் அவன் அஃபேர் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டா. அவளுக்கு அழுகையா வருது. ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். நான் உங்க முன்னாடி அசிங்கப்பட விரும்பல, பாவம் போல நிக்க விரும்பல, அது மாதிரி உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்றா. லாயரும் ஆமா அவங்க சொல்றது உண்மைதான், அவங்க டைவர்ஸ் பண்ண சமயத்துல நானும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினோட அம்மா அப்பா ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாயர்லாம் பயந்து போயிட்டாரு. அப்புறம் ஹீரோயின் தங்கச்சியும் ஜெய வெளியே கூட்டிட்டு போக சொல்ல, லாயர் அப்படி ஜெய கூட்டிட்டு வெளியில போயிட்டாரு. இப்ப ஹீரோயினோட அம்மா அப்பா அவ தங்கச்சி 3 பேர் சேர்ந்து அவனை அடி வெளுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவனை அடிச்சு முடிச்சு வெளில அனுப்பிட்டு இவங்க 4 பேர் உட்காந்து பேசுறாங்க. அப்போ ஹீரோயினோட தங்கச்சி ஒரு கல்ப அடிச்சுட்டு தைரியமா நானும் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், நான் இப்ப கொரியாக்கே திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இவள அமெரிக்கால ஏதோ ஒரு பையனை டேட் பண்ணி இருந்திருப்பா போல, ஆனா பிரிஞ்சுட்டாங்க போல. அவங்க அம்மாவும் ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா, நீங்க அக்காவை எப்படி ட்ரீட் பண்றீங்க நான் பாத்துட்டு இருந்தேன், எப்படினாலும் நீங்க என் விஷயத்துல இப்படிதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் நான் இப்படி பேசுனது தப்பு தான், ஆனா நீங்க எங்களுக்கு அம்மா மாதிரி நடந்துக்காம ஒரு பாஸ் மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மா எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நான் உங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என் கண்ணுக்கு நீங்க 2 பேரும் தான் ரொம்ப அழகு, அவ்வளவு அழகான பிள்ளைங்க, அவ்வளவு திறமையான பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினைச்சேன், அது தப்பா, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஒரு அம்மா அவங்க குழந்தைகிட்ட ரொம்ப எதிர்பார்க்கறது தப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை பெற்றதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், ரொம்ப சூப்பரான பிள்ளைங்க, இவங்களுக்கு அமைகிற வாழ்க்கையே நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணேன், ஏன்னா அந்த பசங்க எல்லாம் உனக்கு குறைஞ்சவங்க தான், இதையும் தாண்டி நீ
டிசர்வான பொண்ணு நான் நினைச்சேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. இப்பதான் அவங்க அம்மாவை பத்தி அவங்களுக்கு புரியுது. இப்ப 2 பேருமே ஃபீல் பண்ணியால அப்படியே அவங்க அம்மாவை அழுகுறாங்க. அதே நேரம் லாயரும் ஜெயை கூட்டிட்டு உள்ள வர 4 பேர் சமாதானாயி அழுகுறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஜெயும் அவங்க கூட சேர்ந்துக்கிறான். இப்ப அப்படியே அவங்க அம்மா அப்பா அவங்க ஊருக்கே சந்தோஷமா கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி, நான் ஜெயை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வரேன், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு தானே போறீங்க, ஒன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. அப்போ ஹீரோயினோட தங்கச்சி போன்ல யாருக்கும் மெசேஜ் பண்ற மாதிரி தெரியுது, என்ன ஏதுன்னு தெரியல. அப்புறம் அப்படியே ஹீரோயினை பார்த்தா லாயரும் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவ இன்னைக்கு நடந்ததுக்கெல்லாம் சாரி, எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, சேச்சா அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஒரு படம் பார்க்குற ஃபீல் இருந்துச்சு, ஆக்ஷன் மூவி ஆரம்பிச்சு ஒரு ஃபேமிலி ட்ராமாவா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவளுக்கு எக்ஸ் ஹஸ்பண்டோட ஞாபகம் வருது. அவன் எப்படி இப்படி வந்தான், திரும்ப வரமாட்டானா அப்படின்னு யோசிக்க, லாயரும் அவன் திரும்ப வரவே மாட்டான், அவனை நல்லா வான் பண்ணி தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவளும் நிஜமாவே பசங்க விஷயத்துல எனக்கு மோசமான டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல, அவர் ஒண்ணு சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த பசங்களுக்கு தான் உன்னை மதிக்க தெரியல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே லாயரை பாக்குறா. அவளுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு அழகா தெரியுது. நீங்க நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. அவரும் அப்படியே அவளை பார்க்க, சரி இனிமே நீங்க கேஷுவலா பேசுவோம்னு சொல்லிருக்கீங்களா, அது மாதிரியே பேசுங்க, நேத்து நைட்டு கூட அதானே சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா நான் சொன்னேன், எனக்கு அது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் சைக்கிள் எடுத்துட்டு ஹீரோயின் இடிக்க மாதிரி வந்துட்டான். இவர் உடனே டக்குன்னு பிடிச்சிட்டாரு. ஹீரோயின்னா அப்படியே ஷாக்கா நிக்கிறா. ஆனா அவர் அதெல்லாம் பத்தி யோசிக்கல. அந்த பையன் என்ன இப்படி ஓட்டுறான், ஒரு ஹெல்மெட் கூட போடல, இவனால புடிச்சா ஃபைன் தான், ஒரு மேனஸ் இல்ல அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோயின், ஹன்னா, அப்புறம் ஏமி 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. லாயர் ஹீரோயினோட அம்மா அப்பா மனசுல பதிஞ்சிருப்பாரு. அதோட நேத்து அவர் அந்த டிஷர்ட்ல பார்த்தனே செம்ம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஏமி. அப்பதான் ஹன்னா ஒரு பொண்ணு ஏமாத்தினால அதை பத்தி பேச்சு வருது. அப்ப கரெக்டா அதே நேரம் போலீஸ் கிட்ட இருந்து போன் வருது. அவங்க அட்ரஸ் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நாங்க போகவா இல்ல நீங்க போய் காசு வாங்கிக்கிறீங்களா இல்ல சைக்கிளை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்காங்க. ஹன்னாவும் நாங்களே போய் பாத்துக்கிறோம், நீங்க அட்ரஸ் மட்டும் அனுப்புங்கன்னு சொல்ல, இப்ப 3 பேரும் அவளை ஒரு கை பாத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு வேற வீரமங்கைகள் மாதிரி போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்ப அப்படியே அந்த வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சா அங்க ஒரு லேடி கதவை திறக்கிறாங்க. ஆனா அவங்கள பார்த்த உடனே இவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க கொஞ்சம். ஏன்னா 3 குழந்தைங்களுக்கு அம்மா போல முதுகுல ஒரு பையனை கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பிள்ளைய தூங்க வச்சிருக்காங்க. வீடே அலங்கோலமா கிடக்குது. அப்பதான் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் ரிப்ளை பண்ணணும்னு தான் நினைச்சேன், போலீஸும் இப்பதான் என்கிட்ட பேசினாங்க, நான் நிஜமாவே உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல, எனக்கு டைம் இல்ல, குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு டைம் சரியா இருக்கு, அதுங்களை தூங்க வச்சுட்டு நானும் தெரியாம தூங்கிட்டேன், அதனால போன் எடுத்து மெசேஜ் பண்ணவே முடியல, அப்புறம் சாயங்கால நேரம் வீட்டு வேலைகளை பார்க்கறதுக்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீடெல்லாம் ரொம்ப களைஞ்சுதான் கிடக்கு. இவங்க 3 பேருமே பார்த்துட்டு வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. இவங்களை எதுவும் அவங்களால பேசவும் முடியல. அப்புறம் அந்த குட்டி பாப்பா உள்ள கூட்டு போய் விளையாட வச்சிட்டு இருக்க, இவங்க 3 பேரும் அந்த வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹன்னா துணி மடிக்கிறா, ஏமி வீட்டை தொடச்சு எடுக்கிறா, ஹீரோயின் டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த லேடி வெளியில வந்து பார்த்துட்டு நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்காம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவங்களும் தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்புறம் அப்படி ஹீரோயின் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்க, ஹன்னாவும் ஏமியும் போயிட்டு அவங்களுக்கு பழசுக்கு சாமான் வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப அப்படியே ஹன்னா ஸ்கூட்டரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. ஹீரோயின் 9 மணிக்கு தான் எழுந்துக்கவே செய்றா. என்ன நம்ம இப்படி தூங்கிட்டோம், சரி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஜெயோட ஞாபகம் வருது. அச்சோ அவனை ஸ்கூலுக்கு கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் பாக்குறா. ரூம்ல அவனை காணோம். அவன் எங்க போனா என்னன்னு தெரியல. தங்கச்சிக்காரி ஸ்கூலுக்கு கொண்டு விட்டாலா என்னன்னு தெரியல. அதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பாப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ராமாச்சாரம் சேனலுக்கு வாட்ஸ்அப்லயும் ஒரு சேனல் இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல் பத்தின அப்டேட், இன்னைக்கு வீடியோ வராது அப்படின்னா அது, அப்புறம் அடுத்து என்ன சீரிஸ் போட போறோம்ன்ற அப்டேட்ஸ்லாம் அதுல வரும். உங்களுக்கு விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பை பை.